அமராவதி அணை வேகமாக நிரம்பி வருவதால் கரையோர மக்களுக்கு தண்டோரா மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா, நீ எப்பவுமே சாப்பிட்ற இடத்துல தான் இருப்ப அப்படின்னு எல்லாம் நினைப்பீங்க. பட் சாப்பிட்ற இடத்துல இல்லை. இப்போ ஒரு டேம் மாதிரின்னு சொல்லலாம், சீட்டுக்கட்டா ஒரு ஆறுன்னு சொல்லலாம். அங்கே போகலான்னு கிளம்பிட்டோம். நான், ஜிம்பாய், அப்புறம் ஜெயந்தன் எல்லாம் கிளம்பிட்டோம். அப்புறம் எங்கள் அண்ணன் இப்போ இன்னைக்கு வந்திருக்கான். அதுக்காட்டி சரி போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். சரி வாங்க போய் பார்த்துருவோம். இப்போ வந்து தாராபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அது இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு இந்த நேரத்தில். அப்புறம் வந்து பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிக்க போயிருக்காங்க ஜிம்பாயும் எங்கள் அண்ணனும். சரி போய் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி போவோமா வாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ மழை பெய்கிற மாதிரி இருக்குது. இதில் ஆற்றுக்கு வேறு போக போகிறோம். நாங்கள் ஆறுன்னு சொல்ல முடியாது, நீங்களே வந்து பாருங்கள். அது என்னென்ன டேம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஸ்டேஷன், இப்போல்லாம் பெட்ரோல் பங்குன்னு சொல்லக்கூடாதா, ஃபியூல் ஸ்டேஷன் தான் சொல்லணுமா. இப்போ எங்கள் அண்ணனும் பவரும் இப்போ ஃபியூல் போட்டுருக்காங்க. அங்கே வர கை காட்டிகிட்டு இருக்கான். டேய் பெட்ரோல் போட்டு சீக்கிரம் வாங்கடா, சீக்கிரம் வாடா. கைஸ் பாருங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்குள்ளே வந்துட்டா சரி. மாற்றிட்டேன் தெரியுமா, கூப்பிட்றதா. சரி ஒரே நிமிஷம் வேறு. இதோ எங்கள் அண்ணன் வந்துட்டான். இன்னும் போக ஜிம்பாய் இன்னும் வரல. அங்கே பாருங்க இன்னும் நின்றுருக்கான். ஜெயந்த வேறு ரிங்டோன் மாற்றிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். என்ன ரிங்டோன்னு கேட்போம். என்ன ரிங்டோன்ரா? டேய் என்னடா டே அதான் இருக்கு. சரி வாங்க நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு போய் அங்கே போய் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் வாங்க. அதான் இப்போ எப்படி அங்கே கட் பண்ணுறது? இங்கே நிற்கிறோம். டேய் அப்படி போடா. அட பாவி, ரைட் போகணும்டா நம்ம. போகலாமா? ஓ மை காட், புல்லட் அங்கிள் வேறு வந்துட்டாங்க. திரும்ப அங்கே போடா, கேப் இருக்கு பாடுறா. அப்படி போடா, சிக்னல் விழுந்துட போதும் அதுக்குள்ள. அதெல்லாம் சித்தப்பு ஒரே கூடி நின்று அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க. பின்ன பார்க்க மாட்டாங்க. இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பார்த்துருப்பாங்க. இந்த இடத்துல அது விழுகாதடா போடா சொல்றேன். அடே இலங்கத்துல வாட்டி விட்டுறாரா ஜிப்பாயி. டேய் சிக்னலை எடுத்து தொலைங்கடா. ஐயோ எவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க. ஸோ எப்படியோ இப்போ வந்தாச்சு அந்த ரோடு. போலீஸ்டெல்லாம் தப்பிச்சு வந்தோம். சிக்னல் நின்றுருக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் 3 சிக்னல் தாண்டி எடுத்திருக்கோம்.
கைஸ் கடைசியா ஏதோ நிறைய போலீஸ் இருந்து தப்பிச்சு சிக்னல் இருந்து தப்பிச்சு எப்படியோ வந்தாச்சுங்க. அங்கிட்டு காட்டுறா. வாவ், என்ன கிளைமேட் பாருங்க. இங்க சும்மா வந்தாலே சும்மா ஜில்லுன்னு இருக்கும். பட் ஃபுல் என்ன சொல்றது கிளவுடி மூமெண்ட்ல நாங்க வந்திருக்கோம். அதுங்காட்டி பயங்கரமா இருக்கு. ஓகே, நாங்க உள்ள போயிடலாம் வாங்க. உள்ள வந்தாச்சு. காய்ஸ்னு சொல்லு, அது என்ன காய்ஸ்? கைஸ் ஓவர் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் எனக்கு. தண்ணியோட சத்தம் உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்காது, பட் கேட்குன்னு நினைக்கிறேன். தெரில என்னன்னு. மேன் மிஸ்ஸஸ் ஃபெயில் மாதிரி போயிட்டு இருக்கோம். எப்படி போகிறது? அவங்களாம் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணன் முன்னாடியே வந்துட்டான். சேத்துல அடிச்சு உருண்டு கரண்டு கடைசியில் நம்ம ரிவர் கிட்டே வந்துட்டோம். ஆமாம், எங்கள் அண்ணன் வந்துட்டான். டேய் என்னடா உள்ளே போக முடியாது போல் இருக்கு. ஓ மை காட், டே புயல் புயல் தான்டா. ஆமாண்டா, அதுதான் நீ பிளான் போட்டு. ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். யோ, ஈரல் வலிக்குதுன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர்? ஸோ கைஸ், எப்படியோ இங்கே வந்தாச்சு. வேறு லெவல் தனியாக போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க, அங்கே வரைக்கும் யாரோ போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியாது, பட் எனக்கு தெரியுது. நம்ம போகலான்னு நினைக்கிறேன். பட் கால் வச்சு பார்ப்போம். ஓ, தண்ணி பேண்ட்டை சுட்டாமல் போகக்கூடாது. இழுத்துட்டு போயிருன்னு சொல்கிறாங்க இவங்களுக்குலாம். பரவாயில்ல, நான் அதையும் தாண்டி நான் போவேன்னு சொல்கிறேன். வீடியோ கவர் பண்ணுறா. எவன் என்னன்னா உனக்கு வீடியோ தானே டேய். வா வா, வீர விளையாட்டு வரல சாமி, நீ விளையாடுங்க. குமார் தண்ட ஸ்டோரி ஆன் டேட். ஓ கைஸ், இங்கே பாருங்க, நாங்கள் ஜெயந்தனும் ஜிம்பாயும் அங்கேயே நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நானும் எங்கள் அண்ணனும் போயிட்டுருக்கோம். இப்போ ரொம்ப அடிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்ரீராமு கையை புறா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கல்லை பார்த்தாலே தெரியும் எங்கள் கால் எவ்வளோ நல்ல இது இந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு. எப்போ வேணாலும் நாங்கள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் என் கடைசி வீடியோவில் சொல்ல மாட்டேன். ஆனாலும் 2 பேரும் தானே போக போகிறோம். அதாவது போனால் எங்கே போவோம்னா இதோ அங்கே தான் போவோம். அப்படியே காட்டுக்குள்ளே போய் ஜாயின் ஆயிடும். வா, இங்கே தான் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்க. நாங்கள் எது வரைக்கும் போக போகிறோம்னா, அவங்க ஒருத்தங்க நிற்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுது. பட் அவங்க அதுக்கு தாண்டி முடிஞ்சா போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு எப்படி இருக்குன்னு. அடே போயிடலாம்டா. ஓ அங்கிட்டு போயிடுறா. ஓ, அது திட்டு இல்லையா, தண்ணியா அது? செல்ஃபி ஸ்டிக் இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கு. ரொம்ப இழுக்குதுடா. வரும்போது எப்படி வர போறோம்னு சொல்லடா. ஃப்ளோ அதிகமாயிடுச்சா? என்னடா சொல்ற? பேண்ட்லாம் வந்துருச்சுடா. நீ அந்த வாட்டர் ஃபால் எடுக்கணும். எது? அந்த வாட்டர் ஃபால் எடுக்கணும். அதுக்குள்ள குறைச்சினாலே நம்ம வீடு. ஓகேவா?
டாட் டியூப். அப்புறம் போட்டுருவாங்க தண்டசோறு ருத்ரேஷ் கோஸ் vlog கோஸ் வாங்கு. ஐயோ பேண்ட் போச்சு. இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல தான் ஜாக்கிரதையா போகணும். நீங்களும் இங்க வந்தா ஜாக்கிரதையா எங்களையும் மாதிரி ஜாக்கிரதையா வாங்க போங்க. இன்னும் போகல, நான் அவனோட ரீச் ஆகல, அதை வேற தெரியாம நான் வேற சொல்லிட்டே இருக்கேன். நம்ம பாதி வரைக்கும் தான், ரிவரோட பாதி வரைக்கும் தான் வந்தோம். மீதி பாதி வந்து நம்ம கவர் பண்ண முடியல. பிகாஸ் அமராவதி அணையில் வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டிருக்கிறார்கள். ஸோ அதனால நம்மளுக்கு சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் முக்கியம் நமக்கு. ஆமா, சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். நியூஸ் ரீடராட்டே பேசுறான் பாருங்க அண்ணன். கேட்டா இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கான், பார்த்தா நியூஸ் ரீடராட்டே பேசிட்டு இருக்கான். வணக்கம் தோசைடா, என்ன பண்றது? நீ தான் ஃபுட் பிளாக் பண்ற முதல் தடவையா நான் சொல்லிதான். நீ சொல்லிடலாம் இல்ல, முதல் தடவையா இவன் சொல்லிதான் ஃபுட் பிளாக் பண்ணானாமா. ஃபுட் பிளாக் பண்ணலான்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதே சமயம் ஃபுட் ரிவ்யூஸ் அண்ட் பிளாக்ஸ், இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாக். மறக்காம தண்டசோருக்கு எத்தனை டைம் சொன்னாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா. நெகட்டிவா பேசாதடா, வீட்டுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, உங்க வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், மறக்காம தண்டசோருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களால இப்ப பேசக்கூடிய சூழ்நிலை இல்லை. பாய்.